ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு அதாவது நம்ம விஜய் இருக்காரே, திடீர்னு காவேரி இறங்கு வண்டியை விட்டுன்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டோம். ஐயோ, நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்பான்னு பார்த்தா, தாத்தாவை காப்பாற்ற மட்டும்தான் வண்டி எடுப்பியா, நீ இதுக்கப்புறம் நல்லா கற்றுக்க வேணாமா, சீக்கிரம் கிளப்புங்கள் அப்படிங்கிறாங்க. என்னடா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு ஆர்வ கோளாறில் எடுத்துட்டேன், இப்போ திரும்ப மறுபடியும் எடுக்க சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, ஒரு விஷயத்தை தொட்டுட்டா அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை டிரைவ் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் மேலே போய் டப்புக்குன்னு இடிச்ச உடனே அவரு பிடிச்சி தள்ளாபுல்லான்னு கத்துறாரு. இவர் கத்த தாங்க முடியாம, ஏய் யாராடா பற்றி பேசுகிற, காவேரியை பற்றி பேசுவியான்னு சொல்லிட்டு சும்மா அள்ளு விட்டுருச்சு. இல்லை அவருக்கே அந்த அளவுக்கு மிரட்டி விட்டாரு. டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டைக்கு போகிறாரு. எதுக்குப்பா இப்படிலாம் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், உன்னை பற்றி யாராவது பேசினா நான் விட்டுருவோனா அப்படிங்க வேண்டியது. இப்படிலாம் ஆடியன்ஸை பார்த்து அப்படியே மயங்க வச்சுட்டு திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அக்ரிமெண்ட்டுங்க வேண்டியது. மண்டையில் நறுக்குன்னு கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு காவேரியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க. அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கங்கா சமையல் வேலை தான் எப்பொழுதும் போல். இன்னொரு பக்கம் நம்ம யமுனா வந்து விழுந்து படிக்கிறாங்க. இவ இப்படி விழுந்து படிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவான்னு சொல்லிட்டு பாட்டி கலாய்க்கிறாங்க. பாட்டிங்கிற பியூட்டி ஒழுங்காக இருந்துக்கு, என் வழியில் வந்த அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன மிரட்டல், சரிப்பா நான் பயந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கண்டிப்பாக என் பிள்ளை கலெக்டர் ஆகிடும், ஒரு பிள்ளை டாக்டர் ஆகிடும் சொல்லிட்டு இருக்க கேப்பில் குமரன் வந்து நாம நடித்த சீரியல் வரப்போகுது பாங்கிறாரு. செம்ம இனிப்பு செய்தில்லை, இந்தாங்க இனிப்போட கொண்டாடுங்க அப்படிங்கிறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சின்ன ஆசை பெரிய வெற்றி தரும்னு சொல்லிட்டு நம்ம வளர்த்துனது நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம அதாவது விஜய் இருக்காரே, மறுபடியும் யாருக்கிட்ட, நம்ம காவேரி கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு. உனக்காக ப்ராஜெக்ட் இது நீ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல, என்ன நான் டேட்டுன்னு சொன்னேனே நவம்பர் 13ன்ட்டாங்க. உடனே நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அன்னைக்கு தான் நம்ம பீரியட் டேட்டுன்ட்டாங்க. ஏன் சோகத்துக்கு போறீங்க, நல்லா போயிட்டு இருக்க கேப்ல இப்படி ஞாபகப்படுத்தினா எவ்வளோ கோவம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்